வெல்கம் டு மை சேனல் செக் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேமிப்பை பற்றி மற்றவர்களிடம் ஏன் கூறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ. அதோட கண்டினியூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 3 வீடியோவாக நம்ம ஏன் நம்மளோட சேமிப்பை பற்றி மற்றவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, நம்ம சீக்ரெட்டாக நம்ம சேமிப்பை சீக்ரெட்டாகவே வச்சுக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அதை பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நிறையா தடைகள் வரத்துக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்பெஷலி சேமிப்புக்கு கரைஞ்சி போகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பார்ட் 3ல் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம், இப்போ உங்ககிட்ட உங்கள் பணம் வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் பணம் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, இல்லை சேமிச்சிருக்கீங்க, ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ ஏதோ ஒன்று. இப்போ நீங்கள் வந்து நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு மற்றவங்ககிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை நம்மளோட இமீடியட் ஃபேமிலியாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சீக்கிரட்டாக இல்லை வச்சுக்காமல் ஒரு 2-3 டைம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில அட்வைசஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த பணத்தை இப்படி செய்யலாமே அப்படின்னு. அதாவது என்னென்னா, இந்த சேமிப்பில் போடலாம், அந்த சேமிப்பில் போடலாம், அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதில் இருக்கக்கூடிய மைனஸ். ஆனால் புதுசாக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு தேவையே இல்லாத ஒரு ஆடம்பர பொருளை வாங்க சொல்லி நம்ம மனசை கறப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு டைம் வந்து நான் ஒர்க் பண்ணுற பழைய ஆஃபீஸில் பிஎஃப் வந்து இடையில எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லாருமே வித்ட்ரா பண்ணிக்கணும், கம்பெனி நேம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க எல்லாருமே. அதில் வந்து ஒவ்வொருத்தர் வாங்குகிற சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி வரும். சில பேருக்கு 2 லட்சம், சில பேருக்கு 1 லட்சம், சில பேருக்கு 50,000 60,000 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து எப்படினாலும் எல்லாருக்குமே எடுக்கிறோம் இல்லையா, எல்லாருக்குமே பிஎஃப் அமௌண்ட் வந்திருக்குங்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறப்ப, நீங்கள் தான் வண்டி வாங்கணும்னு சொன்னீங்களே, ஒரு புது வண்டி வாங்கிடலாம், இருக்கிற வண்டியை விற்றுட்டு புதுசு வாங்குங்க, இல்லை டிவி வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. உடனே நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓ அப்படியா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் அப்படின்னு. அந்த பணத்தை ஒரு பல்க் அமௌண்ட் வந்திருக்கே, ஒரு ஃபிக்ஸடில் போடலாம், சேஃபாக போட்டு வைங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் கூட அட்வைஸ் பண்ணது கிடையாது. அது வாங்க இதை வாங்கன்ட்டு நம்ம தேவையில்லாத பொருளை வாங்க சொல்லி ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து தூண்டி விடுவாங்க. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் மனுஷங்க தானே, நமக்கும் சில விஷயங்கள் வாங்கணுங்கிற ஆசை வரும். அது வந்து அந்த சமயத்துக்கு தேவையில்லாததாக இருக்கலாம். அதுக்கு நான் டிவி வாங்கக்கூடாது அதெல்லாம் சொல்லலை. ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருளை புதுசாக ஆக்குங்க, அப்கிரேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு உண்மையாகவே அந்த செலவை பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். ஸோ இதனாலேயே என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே இது எனக்கு இந்த ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும், இதே மாதிரி நான் வேறு யாருக்கிட்டையாவது நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக யாராவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட வியூஸை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு பெரிய செலவில் போய் மாட்டிடுவோம். இப்போ ஒரு நகை எடுத்தால் கூட அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு, புது ஃப்ரிட்ஜை மாற்றுங்க, பழசை கொடுத்துட்டு புது ஃப்ரிட்ஜை மாற்றுங்க, ஒரு சோஃபா செட்டை மாற்றிடுங்க, பழைய டிவியை கொடுத்துட்டு புது டிவி வாங்குங்க, இல்லை பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்க, இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று அப்கிரேட் பண்ணோன்னா அப்படியே அந்த காசு கரைஞ்சிரும். ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பொருள் அது பாட்டுக்கு அமைதியாக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம், அது பிரச்சனையே இருக்காது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ரிப்பேர் ஆகிடும், பேசாமல் புதுசு வாங்கிடுங்க, காசு கிடைக்கிறப்ப வாங்கினா தான் உண்டு அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாமல் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு அவசியம் இல்லாத பொருளை வாங்க வச்சுருவாங்க. அதனால தான் முக்கியமாக மற்றவங்ககிட்ட நம்மளோட சேமிப்பை பற்றி சொல்லவே கூடாது. இது ஒரு ரீசன். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சேமிப்பை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிய வருது, நம்மக்கிட்ட பணம் இவ்வளோ இருக்குதுன்னு தெரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நல்லவங்கன்னு நம்பிட முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பண தேவை இருக்கும், அதாவது வேறு ஏதோ ஒரு ஆடம்பர தேவை இருக்கும். ஆனால் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது சார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு பணம் கொடுத்து உதவுங்க, உங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது பொய்யா. உண்மையாக வந்து அவங்களுக்கு அந்த தேவையே இருக்காது. நம்மக்கிட்டேருந்து எப்படியாவது இந்த பணத்தை பறித்து சில பேர் திரும்பியே தரமாட்டாங்க, பணம் மட்டும் வாங்குவாங்க, திரும்பி தரமாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய மக்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான்லாம் அதை ரொம்ப லேட்டாக தான் உணர்ந்தேன்.
எங்கள் மெடிக்கல் தேவை, அம்மாவுக்கு முடியலை, அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைக்கு முடியலை இப்படியே சொல்லி வாங்கி நம்மக்கிட்ட திரும்பியே தரமாட்டாங்க. ஏன்னா நம்மள என்ன பண்ணுவோம், ஐயோ முடியாதவங்கள வச்சுட்ருக்காங்க அவங்கள்ட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினப்போம். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒன்று நடந்திருக்காது அவங்க வீட்டில். பொய், அவ்வளவும் பொய். நான் நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் கூட அம்மாவுக்கு முடியலன்னு போய் சொல்லி ஒரு பொண்ணு எல்லார்கிட்டையும் 5000 10,000 வாங்கி இன்ன வரைக்கும் தரல. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 2 லட்ச ரூபா அந்த பொண்ணு கலெக்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் அந்த ஆஃபீஸுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு, யாரும் கேட்கவே இல்லை, திரும்பியும் தரல. அந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பொய்யா விஷயங்களை சொல்லி நம்ம சேமிப்பை கரைச்சி விட்ருவாங்க. நம்ம அதை சொல்லாமல் இருந்தால் நம்மக்கிட்ட அவங்க வரவே மாட்டாங்க. நீங்களும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்தால் அவங்க கேட்குறாங்கன்னா இல்லைன்னு பொய் சொல்லிடலாம். ஏன்னா அப்போ உங்களோட பணத்தை பாதுகாத்தலாம். நீங்கள் சொல்லிவிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, மாற்றி பேச முடியாது. ஏன்னா அவங்க கேட்குறப்ப உண்மையாக அவங்களுக்கு உண்மைக்கே ஒரு இது இருக்கிற மாதிரியே கேட்பாங்க, தேவைகள் இருக்கிற மாதிரியே கேட்பாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே மற்றவங்க உழைக்காமல் இந்த காலத்தில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணுறாங்க. உழைக்காமல் எப்படி பணத்தை புரட்டலாம், அவங்க தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா செஞ்சு நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க. இது ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப பிரபலமாக நடந்துகிட்ருக்க விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டிக்கு ஆசை காமிப்பாங்க. உன் பணத்தை ஆல்ரெடி நான் ஃபால்ஸ் டபுளிங் ஸ்கீம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உங்கள் 1 லட்ச ரூபா பணத்தாங்க 6 மாதத்தில் 2 லட்சம் ஆக்கி தரேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பணத்தை வாங்குறது அவங்கக்கிட்ட ஒரு பைசா கையில் இருக்காது. நம்மக்கிட்ட 1 லட்ச ரூபாய் நீங்கள் வாங்குங்க, 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா மாதம் வட்டி கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் இருக்குது, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 3000 வட்டி கொடுப்பாங்கன்னுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க 5000 வட்டி கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்டேருந்து வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்து மாதம் 5000 வட்டி வாங்கி அதில் 2000 அவங்க எடுத்துப்பாங்க. 3000 சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடுத்துருவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான். அது பார்த்திங்கன்னா அது நிறைய அந்த மாதிரி ஒரு வட்டி பிஸ்னஸ் இருக்குது. அது நமக்கு செட்டே ஆகாது. அது பார்த்திங்கன்னா இந்த இடையில நம்ம வாங்கி அந்த 2 பார்ட்டிக்கும் மாற்றி விட்ருவாங்க. இடையில நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்மகிட்ட ஆசை வார்த்தை கூடி நம்மக்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அந்த வட்டியை ஷேர் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை வட்டியை உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் அவங்க ஏமாத்துனாங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். இடையில உங்கள் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருப்பார்ல, அவருக்கு நஷ்டமே இல்லை. மாதம் வந்த வரைக்கும் அவருக்கு லாபம்ன்ட்டு போயிடுவார். நீங்கள் தேடி அலையவே முடியாது. நீங்கள் தானே இவ்வளோ நாள் பொதுவான மாதிரி சொல்லுவாங்களாம், இவ்வளோ நாள் வட்டி வந்துருச்சுல்ல போதும், உங்களுக்கு அசலுக்கு மேலே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை நஷ்டப்படுத்தி விட்ருவாங்க. இது மாதிரி நிறையா நடக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்போ நான்லாம் அதை ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக கேள்விப்படுறேன். எத்தனை தடவை ஒரு அவேர்னஸ் வீடியோ நியூஸில் வந்தாலும் நிறையா பேர் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வட்டி இல்லை ஃபால்ஸ் டபுளிங் ஸ்கீமுக்கு ஆசைப்பட்டு அவங்க பணத்தை ஏமாந்துடுறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் கிஷான் விகாஸ் பத்திரான்னு இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை போட்டிங்கன்னா கரெக்டாக 10 வருஷம் கழித்து டபுள் ஆகி தருவாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 வருஷமோ எத்தனையோ மாதம் 190 மாதமோ அந்த மாதிரி கரெக்டாக அது 10 வருஷ கணக்குக்கு வரும். 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு டபுள் ஆகி வரும். அப்போ ஒரு முறைப்படி ஒரு அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கு 10 வருஷம் எடுத்துக்குது கவர்மெண்ட் ரேட் படி. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை ஒரு 4 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ டபுள் ஆக்கி தருவாங்க. அப்போ அதே மாதிரி அதிகமான வட்டி, அந்த மாதிரி வட்டிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் கொடுத்து உங்கள் பணத்தை ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் தெரியாமல் ஆழம் தெரியாமல் நம்ம காலம் விட்டு நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால் இதனால தான் மற்றவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளோட சேமிப்பை மற்றவங்கள்ட்ட என்ன சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ். உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.